காமத்தை கழிக்கிறதுக்கு கோயில் எதுக்கு? கோயில் வந்து பக்திக்கான இடம். அங்க வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு சொல்றாங்க. அங்க வந்து நீங்க லவ்வர்ஸா இருங்க, உங்களோட லவ் இது பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதுக்கான இடம் வந்து அது கிடையாது. கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும், அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறது. காதலருக்குள்ள அன்பை பரிமாறுறது வேற, காமத்தை பரிமாறுறது வேற. காமம் பரிமாறுறதுக்கான இடம் கோவில் கிடையாதுன்றது என்னோட கருத்து. அதுக்கு பல இடங்கள் இருக்கு, நீங்க அங்க போலாம். கோயில்ல வந்துதான் இந்த மாதிரி வேலை பார்க்கணும்ன்றது ரொம்பவே மோசமான விஷயம். உங்களோட மனசாட்சிக்கு பயப்படலைனாலும் கடவுளுக்கு பயப்படணும். சரி, கடவுளுக்கும் பயப்படல அப்படின்னாலும் சுத்தி இப்படி கோடான கோடி மக்கள் நின்றுட்டு இருக்க இடத்துலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்ன்றது எந்த தேவையுமே இல்லை. நீங்க இந்த மாதிரி எந்த விஷயத்திலயுமே டைவர்ட் ஆகாம மனசுக்குள்ள முருகனை மட்டுமே சொல்லிக்கிட்டு முருகன் சன்னதியை நோக்கி போனீங்கன்னா, இவ்வளவு தூரம் லைன்ல நின்னது, இவ்வளவு தூரம் ட்ரெயின்ல வந்தது எல்லாமே 100% வர்த்ன்னு தோணும். சன்னதிக்குள்ள இருக்க முருகனை பாக்குறதுக்கே கோடான கோடி கண் வேணும். எடுத்த பிறப்போட பயனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும்.